ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் போது நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் போது நமக்கு அந்த காரியங்கள் வாய்க்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Therefore I tell you, whatever you ask for in prayer, believe that you have received it and it will be yours. இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்திர யாத்திரையில முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை. இப்ப முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது என்கிற சூழ்நிலை, நெருக்கப்பட்டு வழி அடைக்கப்பட்ட ஒரு நிலை. ஆனால் அந்த இடத்திலையும் மோசே கர்த்தரை விசுவாசித்தார். செங்கடல் வழிவிட்டது, பின்னாடி வந்து கொண்டிருந்த பார்வோனின் சேனையை செங்கடல் மூடி போட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியே நடந்தார்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். வழி இல்லாத இடத்திலையும் கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ண முடியும் என்பதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும்போது நம்ம கேட்டுக்கொண்ட காரியங்களை கர்த்தர் தாமே வாய்க்க பண்ணுவார். பயம் இருக்கிற இடத்துல அவிசுவாசம் சூழ்ந்து கொள்ளும், விசுவாசம் இருக்கிற இடத்துல தைரியம் உண்டாகும். இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோட ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பரிசுத்தாவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.